வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 22 மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட்டு அதாவது 230 245 வரையுமே மார்க்கெட் வந்து இறங்கிட்டு தான் இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட்டு 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸில் மார்க்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் ஷார்ப் பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது. அதாவது எவ்ரி வீக் வந்து வீக்லி எக்ஸ்பீரி வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ ஃப்ரைடே நாளைக்கு இருக்குது. ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் என்ன? நியர்பை சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த சப்போர்ட் ஜோன் வந்து பிரேக் பண்ணுமா, இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுமா? வேற என்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குது? முக்கியமான ஈவெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. அதாவது இந்த பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டேவே வந்து அந்த டாப்புக்கு வந்துருந்துச்சு. இன்னைக்கு அதே டாப் நியர்லியே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் நல்லாவே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன பிரேக் அவுட் ஸ்டாக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது நான் வந்து எஸ்டர்டே வந்து நிறைய ரீசன் சொல்லியிருந்தேன். புல்ஸ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரீசன் எடுத்துக்குவாங்க. பிஆர்ஸுங்க வந்து அதே நியூஸை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே வந்து இறங்கி இருக்குது. அங்கே வந்து யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ட்ராஸ் வந்து டேக்ஸ் ப்ரப்போசல் கொண்டு வர போறாரு. அதாவது டேக்ஸ் வந்து கட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு. இந்த டேக்ஸ் கட் பண்ணாரு அப்படின்னா அங்கே ஏற்கனவே வந்து பிசிக்கல் டெபிசிட் வந்து 36 ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு இருக்குது. இப்போ இந்த டேக்ஸ் கட் ப்ரொபோசலும் வந்துச்சு அப்படின்னா இன்னமும் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பயம். அதுக்கடுத்து வந்து யூஎஸ்ல வந்து ரெசஷன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். COVID-19 ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு பயம். இது காரணத்தை காட்டி யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து டவுன் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்ட் ஈல்டு எல்லாமே வந்து கண்ணாபின்னான்னு ஏறிட்டு இருக்குது யூஎஸ்ல. ஸோ இந்த ரீசன் எல்லாமே தான் வந்து எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டவ் வந்து 1.19%, S&P 500 1.61%, நாஸ்டாக் வந்து 1.4% வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஏசியன் மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டு ஃபாலோ பண்ணி ஏசியன் மார்க்கெட்டு டவுனில் தான் இருந்துச்சு. சைனாவுடைய ஹேங்சங் இண்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% to 1.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஜப்பானுடைய நிக்கி இண்டெக்ஸ் வந்து 0.85% டவுனில் போயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் யூஎஸ் அண்ட் ஏசியன் மார்க்கெட் ஃபாலோ பண்ணி நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 120 150 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் ஓப்பன் ஆச்சு. டவுனில் 24,700 வந்து 24,450 நியர்லி வந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு 245க்கு மேலே சடன் ஜம்ப். அதாவது 24,500 தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு 24,500 கால் அண்ட் புட்டு ரெண்டுமே வந்து ஒரு 25 ரூபாய் 30 ரூபாய் தான் இருந்துச்சு அந்த டைமில். ரெண்டுமே வந்து ஷார்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்தையுமே முடிச்சு விட்டாங்க. 24,610 அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஒரு அதாவது கிரேசி மார்க்கெட்டு எப்படி வந்து நீங்களும் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் 45 மினிட்ஸில் ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் வந்துருக்குது. பேங்க் நிஃப்டி 54,900 to 54,450, அகைன் 54,900 எங்கே ஓப்பன் ஆச்சு அங்கேயே வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பெட்டராக க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? நிஃப்டி வந்து நியர்லி வந்து எத்தனை % டவுன் ஆயிருக்குது அப்படின்னா 0.82%. பட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 0.3% நியர்லி வந்து தான் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? சென்செக்ஸ் இன்னைக்கு பொறுத்தவரையும் 0.79% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 644 பாயிண்ட்ஸ் 80,951 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு மீடியா இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதிகமாக வந்து ஐடி இண்டெக்ஸ் 1.4% நியர்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதான் இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் போட்டு ருப்பி இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்குது.
எஸ்டர்டே வந்து 85.65க்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு, இன்றைக்கி வந்து 86ல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ 35 பைசா வந்து ருப்பி வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்குது. சன்ஃபார்மா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2153 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ராஃபிட்டு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2950 crore. ஸோ ஆல்மோஸ்ட் 700-800 crore வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷனோட. இந்த சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2153 crore இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் வந்து 2658 crore. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணும்போது கூட 500 crore குறைவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க சன்ஃபார்மா. ரெவென்யூ வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து என்டிபிசி கிரீன் எனர்ஜி இன்னைக்கு நியர்லி வந்து 4% அரௌண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது கேரளாவில் வந்து அவங்க வந்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்இ 4% நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது என்எஸ்சி வந்து டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி நாங்கள் கொண்டுட்டு வரோம் தேர்ஸ்டேல இருந்து அப்படின்ட்டு ஒரு ப்ரொப்போசலை வந்து செபிக்கு வந்து சப்மிட் பண்ணாங்க. செபி வந்து நீங்கள் கொடுத்த லெட்டர் நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து கேட்குறோம் அப்படின்ட்டு ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் விட்டுருந்தாங்க. எந்த டேட்டில் வந்து நாம் வந்து எக்ஸ்பைரியை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. அதாவது எல்லாமே ஒரே டேட்டில் கொண்டு வரலாமா, இல்லை தனித்தனியாக வச்சுருக்கலாமா, அதாவது சென்செக்ஸும் நிஃப்டியும் தனித்தனி டேட்டில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்து கேட்டிருந்தாங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தும் கன்சல்டேஷன் பேப்பரில் வந்து என்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து செபியோடைய சேர்பர்சன் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிக்கிறாரு, மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து இது பற்றி நாங்கள் வந்து முடிவு பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அதாவது இந்த மீடியாலாம் வந்து ஒரு ரூமரோ இல்லை உண்மையோ தெரியாது, அவங்களும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரியிலே தான் வரும், டியூஸ்டேலே தான் வரும் அப்படின்ட்டு செபி வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இது வந்து ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ். ஏன்னா நிஃப்டி வந்து தேர்ஸ்டேல வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதில் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பையர்ஸ் எல்லாமே வந்து அதில் டாமினேட் பண்ணுவாங்க. சென்செக்ஸ் வந்து செப்பரேட்டாக டியூஸ்டே இருக்கிறதுனால இதுக்கு வந்து தனியாக இதையும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஒரே இதில் வந்துருச்சு அப்படின்னா சென்செக்ஸை யாருமே வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, நிஃப்டி மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா சென்செக்ஸ் வந்து ஹைலி வொலடைல் இருக்கும், ரொம்ப ஸ்விங் அதிகமாக இருக்கும். ஆனால் நிஃப்டியில் வந்து அவ்வளோவா வொலடிலிட்டி இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே டேட்டு தான் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்கும். பட் என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக வந்து 3000 rupees வந்து 7500 வந்துருக்குது. ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா. இல்லை பிஎஸ்சியை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பைரி வந்து இன்னொரு டேட்லேயும் நிஃப்டி வந்து டியூஸ்டேவும் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்டும் பண்ணாது. ஓகேங்களா. அதனால் வந்து என்ன அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி வந்து சம் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ஓஎன்ஜிசி இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப வந்து வீக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதாவது 20% நெட் ப்ராஃபிட் வந்து டவுனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் பொறுத்தவரையும் ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிறது 3.6%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3.7%. இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து 50 points டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னா வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 22nd எஸ் அப்டேட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப எர்லியராக அப்டேட் பண்ணிட்டாங்க. 5045 crore வந்து எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 3715 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 250 points இறங்கும் போதே தெரியுது எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்கன்னு. டொமஸ்டிக் என்ன தான் பை பண்ணாலும் யாராவது. ஓகேங்களா. ரைட்டு. இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால் நம்ம நிஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் 24,375 to 24,400 இந்த லெவல்லேருந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல. இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 24,000 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா 24,700, 800 தென் 25,000 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட்
இப்போ வந்து 25,100 வந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்த ஹை. இப்போ வந்து 24,600. ஸோ ஹைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கும் வந்து பார்க்கும்போது நியர்லி வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்குது இப்போ ரீசெண்ட் ஹையிலேருந்து. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன். இங்கேருந்து பவுன்ஸ் ஆகணும் மார்க்கெட்டு. சப்போஸ் பவுன்ஸ் ஆகாத 24,375 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 24,000 வந்து பிரேக் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து ஷார்ட் வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரையும். கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அந்த லோ பிரேக் ஆகுது அப்படின்னாவே காஷியஸாக தான் இருக்கணும். மேலே போகுது அப்படின்னா ஓகே போகட்டும், 25,100 200 மேலே போகுதா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு 1 month பிஃபோர் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 22,000 வந்து 23,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஸ்பைக் ஆச்சு 24,000, அங்கேருந்து ஒரு ஸ்பைக் ஆச்சு 25,000. இப்போ வந்து 24,000 to 25,000 இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அனதர் 1,000 பாயிண்ட்ஸ் 1,500 பாயிண்ட்ஸ் போகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, அந்த பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து நான் வந்து 1 hour கேண்டலாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இங்கே ரொம்ப டைட்டாக போடலாம் 54,300, அதுக்கடுத்தா வந்து 55,800. இதுக்குள்ளேயே வந்து எப்போ இருந்து ஏப்ரல் 1st வீக்ல இருந்து இப்போ மே 3rd வீக்ல இருக்கிறோம். ஸோ இந்த 4th வீக்ல இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 month-ஆவே வந்து பேங்க் நிஃப்டி வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிற ரேஞ்சு 55,800 54,300. ஸோ 1,500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணணும். ஒன்று இப்படி பிரேக் பண்ணணும், இல்லை அப்படின்னா இப்படி பிரேக் பண்ணணும். அதுதான் வந்து $1 million கொஷின். எந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் 55,100 55,350 இது வந்து ஃப்ரைடேவுடைய ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 54,600 தென் 54,450. 450க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. லைக் 53,900 வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய 1 hour கேண்டில். இப்போ வந்து நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் ஆகிருக்குது. இது வந்து 1 hour கேண்டில். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த பிக் பேரிஷ் கேண்டலில் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 24,675. இந்த 24,675க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 24,730. ஸோ 730க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 24,850. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,500 தென் 450. அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 24,375. இந்த 375 வந்து பிரேக் பண்ணி அது கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பிக் கேப் இருக்குது. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 400 பாயிண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பார்த்துடலாம். அதாவது அது வந்து HDFC லைஃப். இந்த HDFC லைஃப்பை பொறுத்தவரையும் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டே கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எப்போ வந்ததுன்னா September 2nd லாஸ்ட் இயர் வந்த ஹை இப்போ வந்துருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதே ரேஞ்சில் தான் இப்போ வந்து இந்த 3 நாளாகவே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குது. ஆனால் இது வந்து பார்க்கும்போது கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது HDFC லைஃப். இந்த 760லேருந்து 763 வரையும் ஒரு லெவல் இருக்குது. இந்த 760க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 800
800, அதுக்கப்புறமா வந்து 820 to 850. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. 760க்கு மேலேயோ இல்லைனா 763க்கு மேலேயோ வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து கேட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, கேட்ச் பண்ணிக்கிறது ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாகவே வச்சுக்காங்க. ரொம்ப இமீடியட்டாக வைக்கணும் அப்படின்னா 730, இல்லை கொஞ்சம் வைடாக வைக்கணும் அப்படின்னா 700 rupees. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சாகணும். 730 இல்லை அப்படின்னா 700, 760 வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஓகேங்களா, பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் ஒரு நாள் ஆகுது. இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. HDFC லைஃப். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.